அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து இந்த சின்ன வீராமன்றம் ரோடு. இந்த ஓடவெளியும் சின்ன வீராமன்றத்துக்கு நடுவில் ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்குது. இது வந்து விளையாடுற இடம். எல்லோரும் வந்து கிரிக்கெட்டு சிறுவர் முதல் இளைஞர் வரை இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாக்கிங்கும் போவாங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி காலையில் ஒரு தம்பி வந்து ஃபோன் பண்ணார். இந்த இடத்துல ஒரு கதவண்டு கூண்டு ஒன்று இருக்குது, அந்த குலவை கூண்டு ஒன்று இருக்குது, பெரிய கூண்டாக இருக்குது. அது இவ்வளோ நாள் வெளியே வரல. இப்போ வந்து வெளியே வந்து நிறையா வண்டு வந்து பறக்குது. அதால் வந்து இங்கே பசங்க விளையாடுறாங்க, ரொம்ப ஆபத்தாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னார். சரிப்பா, நான் வந்து நேரில் பார்த்துட்டு நான் ஃபயருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் வந்து பார்த்துட்டு ஃபயருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வரணுமா, அதாவது வந்து அந்த இடத்துல பஞ்சாயத்துலேருந்து எதுணுமா, எல்லாத்தையும் ஒரு லெட்ரு கொடுக்கணுமா, ஊரில் இருக்கிறவங்க லெட்ரு கொடுக்கணுமா, டீசலு எல்லாத்தையும் பெட்ரோல் டீசல்லாம் நம்ம எல்லா உபகரணம் வாங்கி வச்சா தான் அவங்க வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன எனக்குன்னு ஒன்றும் புரியல. ஒரு உயிருக்கு ஆபத்தாக ஒரு வண்டு இது இருக்குது. அதுக்கு நாம் புகார் கொடுத்துட்டு எல்லாம் கொட்டி செத்த பிறகு வந்து நீங்கள் செய்கிறதுக்கு எதுக்கு அந்த நாங்கள் வந்து உங்ககிட்ட புகார் கொடுக்கணும்? அதுக்கு ஊர் மக்களே நாங்களே செஞ்சிட மாட்டோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு துறையே வந்து பாதுகாப்புக்கு தான் அந்த துறை இருக்குது. அதுக்கு நம்ம புகார் கொடுத்தா அவங்க இந்த மாதிரி ஒரு பதிலை நமக்கு கொடுக்குறாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்க, இதுதான் இந்த கிரவுண்டு. இங்கே தான் எல்லோரும் விளையாட வராங்க. இதை பாருங்கள், இதான் அந்த கூண்டு. இதை பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த வண்டுலாம் அப்படியே மேலே இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய வண்டு இருக்குது பாருங்கள். இது ஆபத்தாக என்னன்னு அரசாங்கம் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அகற்ற வேணாமான்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். இதனால் வந்து ஏற்கனவே இந்த வண்டுக்கு முன்னாள் சட்டமன்ற மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் அவர்கள் வந்து இதுமாரி தான் விஷவண்டு தாக்கி தான் இறந்துட்டார். அதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது வந்து அரசாங்கத்தின் பார்வைக்கு. இது சின்ன வீராமன்றம் ரோடு. இது இந்த புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் அவங்க கையகப்படுத்தின இடம் தான் இந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் தான் அந்த கூண்டு இருக்குது.